அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எங்கள் சமையல். இன்றைக்கி எங்கள் ஊரில் பாரம்பரியமாக ஈரலில் செய்யக்கூடிய கலியான்ற ஒரு டிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 150 உருளைக்கிழங்கு, 150 கத்திரிக்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதை கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ரை பண்ணுறதுக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஈரலை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ அதில் சேர்க்குறதுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்சரில் ஒரு காய்ந்த மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் தேங்காய் துண்டுகள் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை அந்த ஈரலோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு அரை மூடி தேங்காயில் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். கட்டிப்பால் தனியாக வச்சுட்டு தண்ணி ஊற்றி எடுத்த பால் தனியாக வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் மஞ்சள் தூள், உப்பு போட்டு சேர்த்து வச்ச அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது கத்திரிக்காவையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பாதி வெங்காயம் போட்டுக்கணும் கட் பண்ணி. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ஈரல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா போட்டு, அந்த ஈரலை இப்போ அதில் ஆட் பண்ணணும். கூடவே ஒரு பாதி வெங்காயம், ஒரு மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா சுருண்டுருச்சு. சுருண்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு அதில் ஊற்றணும். ஊற்றி வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்திருக்கு. இதோட நம்ம கட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சதையும் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த காய்கறிகளையும் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வைக்கணும். எல்லா தண்ணியும் வற்றி சுருண்டு வந்துருச்சுன்னா நம்ம கலியா ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.